அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடத்திற்கான ஆனந்தம் இளைஞர் நல அமைப்பின் கல்வி உதவி திட்டத்திற்கான அப்ளிகேஷன் ஆன்லைனில் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 12th ரிசல்ட் வந்ததுக்கு அதிகமாக மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்க அத்தனை தம்பி தங்கைகளுக்கு எங்களோட ஆனந்தம் இளைஞர் நல அமைப்பிலேருந்து வாழ்த்துக்கள்ப்பா. இந்த வருஷத்துக்கான அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றது ஒரு சின்ன யூடியூப் வீடியோ பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில் பண்ணும்போது எந்த டவுட் இருந்தாலும் இதை நீங்கள் ஈஸியாக கிளாரிஃபை பண்ணிவிட்டு இதை ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆனந்தம் இளைஞர் நல அமைப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா படித்து பொருளாதாரம் அப்படின்ற ஒரே விஷயத்தினால அவங்களோட உயர்கல்வி மேல் படிப்பை தொடர முடியாமல் இருக்கிற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குறது தான் முதன்மை நோக்கமாக இருக்குது. கல்வி உதவித்தொகைன்றது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு உயரத்தில் அடையிறதுக்கான வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு மென்டார் அசைன் பண்ணி அவங்களுக்கான பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ஸ் கொடுத்து நல்ல அவங்க ஊரில் அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக வரணும் அப்படின்றதுக்கான தொடர்ச்சியான வாழ்வியல் பயிற்சி முறைகளை அவங்களுக்கு கொடுத்து அவங்க பெரிய இடத்துக்கு வரணுன்றது ஆனந்தத்தோட நோக்கம். இப்போ இந்த வருஷம் அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆனந்தம்.orgன்ற வெப்சைட்டில் போனீங்கன்னா மேலே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆனந்தம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். எந்த மாணவர்கள்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்கான தகவல் அதில் கொடுத்துருக்கோம். இது பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மாணவர்கள், தாய் இல்லைனா தந்தை இழந்த மாணவர்கள், இல்லை யாரோ ஒருத்தவங்க தான் இருக்காங்க அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் அவங்க பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த மாணவர்கள் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் பெற்றோர்கள் டெய்லி வேஜஸாக இருக்கணும். இந்த குடும்பத்தில் இவங்க தான் முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸும் இதில் அப்ளை பண்ணலாம். இது கூட அவங்க என்ன ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்னா, அவங்க கைப்பட அவங்களோட பொருளாதார சூழ்நிலையை எந்த காரணத்துக்காக இந்த கல்வி உதவி திட்டத்தில் அவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அவங்களோட கைப்பட எழுதின ஒரு கடிதத்தையும் இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு ஹெட் மாஸ்டர் கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை கடிதம் வாங்குவதற்கான ஒரு ஃபார்மேட்டும் இருக்குப்பா. அந்த ஃபார்மேட்டையும் நீங்கள் உங்கள் ஹெட் மாஸ்டர் கிட்ட நீங்கள் ஃபில்அப் பண்ணி வாங்கி அதை ரெண்டுத்தையும் நீங்கள் ரெடியாக கையில் வச்சுக்கணும். நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, 3 ஸ்டெப் ப்ராசஸ். டெலிஃபோன் வெரிஃபிகேஷன் முடிஞ்சவொடனே அதில் செலக்ட் ஆகிற மாணவர்களுக்கு சர்ப்ரைஸ் ஸ்பாட் விசிட் உங்களோட இடத்துக்கே நேராக ஆனந்தத்தோட வாலண்டியர்ஸ் பார்ப்பாங்க. அவங்க அதுக்கப்புறம் அடுத்துல செலக்ட் ஆகிற மாணவர்களை சென்னைக்கு நேர்முக தேர்வுக்காக அழைப்பாங்க. அவங்க யாரோ ஒருத்தவங்க பேரண்ட்டோட சென்னைக்கு எங்களோட ஆனந்தம் ஆஃபீஸ்க்கு நேர்முக தேர்வுக்கு வரணும். அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே நேர்முக தேர்வில் உங்கள் தேர்வு நடக்கும். அந்த நேர்முக தேர்வு முடிஞ்சு அப்புறம் அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா, இந்த நேர்முக தேர்வில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களோட உயர்வுகள் கல்விக்கான அனைத்து செலவுகளையும் ஆனந்தம் ஏற்றுக்கொள்ளும். இது எல்லாத்தையும் நீங்கள் தரவாக படிச்சுட்டு நீங்கள் கீழே போனீங்கன்னா வி அக்செப்ட் அவர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷனில் போய்டும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் எது ரெடியாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட 12வது மதிப்பெண் பட்டியல் நீங்கள் ஆன்லைனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வச்சுருப்பீங்க, அதோட காப்பி இருக்கணும். 2வது உங்கள் பொருளாதார பின்னணி பார்த்தீங்கன்னா உங்கள் கைப்பட எழுதின லெட்டர் உங்கள் கையில் இருக்கணும். 3வது உங்கள் ஹெட் மாஸ்டர் கிட்டேருந்து வாங்கின ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை கடிதம், இது 3 உங்கள் கிட்டே ரெடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணால் ரொம்ப சிம்பிளான ஃபார்ம் தான். உங்களோட பேர் கேட்கும், உங்களோட பேர் கொடுங்க. உங்களோட மொபைல் நம்பர் கொடுக்கும்போது தயவு செஞ்சு ஒரு ட்ரிப்பு 2 ட்ரிப்பு வெரிஃபை பண்ணிக்கோங்க, நீங்கள் சரியான நம்பர் தான் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எந்த நம்பர் எந்த நம்பர் உங்ககிட்ட உங்களுக்குன்னு தனியாக நம்பர் இருந்தால் அந்த நம்பர் கொடுங்க, இல்லை உங்கள் பெற்றோர் நம்பர் இருந்தால் அந்த நம்பரை கொடுங்க. அந்த நம்பர் இன்கேஸ் கிடைக்கலன்னா எந்த நம்பரில் நம்ம ட்ரை பண்ணலாம், அடுத்த வேறு எதுவும் ஆல்டர்னேட் நம்பர் இருந்தாலும் அதையும் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயில் ஐடி இருந்தால் இமெயில் ஐடி கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர், உங்கள் ஆதார் நம்பர் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ, அங்கே ஆதாரில் என்ன நம்பர் இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஜெண்டர் கேட்கும், ஜெண்டர் கொடுத்துருங்க. ப்ளஸ் கம்யூனிட்டி, எந்த கம்யூனிட்டியில் நீங்கள் சார்ந்தவர் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்கும். அதிலே ட்ராப் டவுன் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன கம்யூனிட்டிலாம் அதில் வருதோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது உங்களுடைய படிப்பு சம்மந்தமான தகவல்கள் கேட்கும். நீங்கள் படித்த எந்த ஸ்கூலோ அந்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அதுக்கப்புறம் ஸ்கூல் டைப், அது கவர்மெண்ட் ஸ்கூலா, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா, இல்லை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலான்னு கேட்கும். உங்களோட பாடத்திட்டம் என்னன்றது ஸ்டேட் போர்டா இல்லை சென்ட்ரல் சிபிஎஸ்சியா அப்படின்றத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூலோட பின்கோட் நம்பரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ரிக்ட் எந்த ஏரியான்றது எல்லாமே அதுவே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நீங்கள் 12வது, இது 10வதுக்கான டீட்டெயில். 12வதுக்கும் நீங்கள் அதே ஸ்கூலில் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எஸ் கொடுங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுவாகவே ஸ்கூல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேப்சர் பண்ணிக்கும். இன்கேஸ் இல்லை நான் 10வது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன், 12வது வேறு ஒரு ஸ்கூலில் படித்தேன் அப்படின்னா 12வதுக்கான அதில் நோ கொடுத்தீங்கன்னா அடுத்த டீட்டெயில்ஸ் அது அந்த ஸ்கூலுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். 12th நீங்கள் ஃபில்அப் பண்ணும்பொழுது எந்த குரூப் எடுத்து படிச்சிங்கன்றது இதில் அதிலே ட்ராப் டவுன் இருக்கும். தயவு செஞ்சு அது ரொம்ப சரியாக கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் பிஇ போகிறீங்களா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகிறீங்களான்றது இதை பேஸ் பண்ணி தான் பண்ண முடியும். அதனால் எந்த கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்றது ட்ராப் டவுன் அதில் இருக்கும். இன்கேஸ் அதில் இல்லைன்னா அதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, 11th என்ன மார்க் எடுத்தீங்க, 12th என்ன மார்க் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா
நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். இதில் உங்கள் குடும்ப இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப சம்மந்தமான தகவல்கள் எல்லாம் கேட்பாங்க. உங்கள் அப்பா இருக்கிறாங்களா இல்லையா, இல்லை பிரிந்துட்டாங்களா, இல்லை மறைஞ்சிட்டாங்களா அப்படின்றது டீட்டெயில். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவோட பேர், அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்க இப்போதைக்கு அவங்களோட மொபைல் நம்பர் என்ன, அவங்களுக்கு தனியாக மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா அவங்க மொபைல் நம்பர், ஏன்னா உங்கள் நம்பர் இன்கேஸ் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு, நாட் ரீச்சபிள் இருக்குன்னா உங்கள் அப்பாவை தான் நம்ம தொடர்பு கொள்ளணும். அதனால் அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. அவங்களோட ஆக்குபேஷன் வந்து நீங்கள் வந்து டெய்லி வேஜஸ் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு போடாதீங்க. டெய்லி வேஜஸ் அப்படின்னா அவங்க என்ன செய்கிறாங்க, பெயிண்டரா, கார்பெண்டரா, அக்ரிகல்ச்சர் ஒர்க்கராக இருக்காங்களா, டிரைவராக இருக்காங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸை போடுங்க. அவங்களோட ஒரு மாதத்திற்கான வருமானம், வருஷத்துக்கான வருமானம் கிடையாது, ஒரு மாதத்திற்கான வருமானம் என்னென்னு போடுங்க. இதே மாதிரி அம்மாவுக்கான டீட்டெயில்ஸும், அம்மா வந்து அக்ரிகல்ச்சர் கூலியாக இருக்காங்க அப்படின்னா அந்த அக்ரிகல்ச்சர் கூலி டெய்லி வேஜஸ்ன்றது நீங்கள் அதை போடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் கூட நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலியில் முதல் பட்டதாரியா அப்படின்னு எஸ்னோ கேட்கும். அதை எஸ்ஆ நோவான்றது கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் கூட வீட்டில் கூட பிறந்தவங்க யாரும் இருக்காங்களான்ற டீட்டெயில்ஸ் கேட்கும். இருந்தாங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. இன்கேஸ் நான் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா பக்கத்தில் ஆடுன்னு ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டன் கொடுத்தீங்கன்னா இன்னொரு லைன் வரும். அவங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அவங்க படிச்சிட்டு இருக்காங்கன்னா என்ன படிச்சிட்டு இருக்காங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. உங்களுக்கான உங்கள் வீட்டோட முழு அட்ரஸை கொடுத்துட்டு அந்த பின்கோடை போட்டிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அதுவாகவே எடுத்துக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூல் டீச்சரோட ரெஃபரன்ஸ் எது இருந்துச்சுன்னா ஸ்கூல் டீச்சரோட நம்பர், உங்கள் யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ உங்கள் ஸ்கூல் டீச்சரோட நம்பர், உங்கள் ஹெட் மாஸ்டரோட நம்பர் கொடுத்தீங்கன்னா இன்னும் கூடுதல் உங்களை பற்றின கூடுதல் தகவல் எதுவும் தேவைப்பட்டதுன்னா அவங்கள தொடர்பு கொண்டு எங்கள் டீம்லேருந்து வாங்கிப்பாங்க அவங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட் வந்து 2 டாக்குமெண்ட் கம்பல்சரி பண்ணணும். ஒன்று வந்து இந்த நீங்கள் கைப்பட எழுதின உங்கள் பொருளாதாரம் சம்மந்தமான லெட்டரும், 2வது வந்து உங்களோட 12th மார்க் லிஸ்ட்டும். 2த்தையும் பண்ணிவிட்டு மேலே கண்ட விவரங்கள் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வரும். இந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நாளைக்கு ஒரே பேரில் நிறைய பேர் இருக்கிறதுனால கன்ஃபியூஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2வது வந்து இந்த இப்போ நீங்கள் அப்ளை பண்ணது இருக்கு இல்லையா, இது வந்து கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான். இது வந்து எந்த காலேஜோட அப்ளிகேஷனும் கிடையாது. நிறைய தம்பி தங்கிகள் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இதில் அப்ளை பண்ணிட்டோன்னா நான் காலேஜுக்கு அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு கரெக்ட் நினச்சிக்கிறாங்க. அது கிடையாது. அப்படி நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்பட்ட கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும். இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து போயிட்டு வர மாதிரி பக்கத்தில் இருக்கிற 2-3 காலேஜில் போய் அப்ளிகேஷன் இன்றைக்கோ நாளைக்கும் வாங்கி அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த ஆனந்தம் வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறது காலேஜுக்கு அப்ளை பண்ணுறது கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது வந்து கல்வி உதவித்தொகைக்கான ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான். ஒரு வருஷமும் எங்களுக்கு ஒரு 3000க்கு மேலே அப்ளிகேஷன்ஸ் வருது. அதில் 100-150 தம்பி தங்கைகளை நாங்கள் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுத்துட்ருக்கோம். ஆனந்தத்தோட செலெக்ஷன் ப்ராசஸில் தகுதியான மாணவர்கள் தேர்ந்தெடுத்துக்கான பல்வேறு முறைகளை வச்சுருக்கோம். அதில் கண்டிப்பாக செலக்ட் ஆகிற மாணவர்களுக்கான கல்விக்கான உதவித்தொகை ஆனந்தத்துலேருந்து செலுத்தப்படும். உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை தான். பட் அதுக்காக நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் முடிச்சுட்டு ஆனந்தத்தோட காலுக்காக வெயிட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இது ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது. நன்றி, ஆனந்தம் டீம்லேருந்து.